வணக்கம். மார்ச் 24ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி 11 மணி அளவில் நிஃப்டி 1% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கனடாவில் விரைவில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரதமர் மார்க் கார்னே இந்த தேர்தலை அறிவிச்சிருக்கிறாரு. ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. முன்னதாக அக்டோபர் மாதத்தில் தேர்தல் நடைபெறும்ன்றதான் இருந்தது. ஆனால் இப்போ அவங்க முன்கூட்டியே தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் ட்ரம்ப்பை சமாளிப்பதற்காகத்தான் இந்த தேர்தலை முன்கூட்டியே அறிவிச்சிருக்கிறாருன்னு அங்கே மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. பிரதமர் அங்கே இருக்கக்கூடிய புது பிரதமர் மார்க் கார்னே அறிவிச்சிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. வெங்காய ஏற்றுமதிக்கு மேல விதிக்கப்பட்டிருந்த ஏற்றுமதி வரி 20% மத்திய அரசு நீக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இதை அமல்படுத்துறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்தது. செப்டம்பர் 2024 இதை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வரியை உள்ளூர்ல விலையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் வரியை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ உள்ளூர்ல விலை குறைவா இருக்கு அப்படின்ற எண்ணத்துல அவங்க இந்த ஏற்றுமதிக்கான வரியை நீக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கோலி சோடாவுடைய தேவை அதிகரிக்குது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல தகவல் சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் அதிகரிக்குது. யூஎஸ், யூகே, யூரோப் மற்றும் கல்ஃப் நாடுகளில் நம்ம கோலி சோடாவுடைய டிமாண்ட் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் மீது மத்திய அரசு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருப்பதாக ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். எந்த 5 ப்ராடக்ட்ஸ்? சாஃப்ட் ஃபெரைட் கோர்ஸ், இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சார்ஜர்ஸ் மற்றும் டெலிகாம் டிவைசஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். வேக்யூம் ஃபிளாஸ்க், அலுமினியம் ஃபாயில், ட்ரைக்ளோரோ ஐசோசயனிரிக் ஆசிட், இது வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் நினைக்கிறாங்க. மற்றொன்று பிவிசி பேஸ்ட் ரெசின். இதுகள் மீதெல்லாமே வந்து அவங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருப்பதாக ஹிந்து பத்திரிகையில் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு சிட்டி வந்து தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1600. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்ல இருந்து ஒப்பிடும்போது 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கெயிலுக்கு சிட்டி தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 265 ரூபாய். எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் செக்டர் கீழே வரக்கூடிய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்ல தமிழகம் ஒரு பெரிய பயனாளியா இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். பிஎல்ஐ ஸ்கீம்ன்றது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். மத்திய அரசு மானியம் வழங்குறாங்க உள்ளூர்ல உற்பத்தி அதிகரிப்பதற்காக. அதில் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் செக்டர் கீழே தமிழகம் ஒரு பெரிய பயனாளியா இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ்க்கு அவங்க அப்ரூவல் கொடுத்திருக்காங்களோ அதுல 25 நிறுவனங்கள் வந்து மன்னிக்கும் 25% நிறுவனங்கள் வந்து தமிழகத்தை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரானிக் செக்டர்ல மட்டும் வந்து 27 கம்பெனிஸ்க்கு அவங்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் கீழே. அதுல 7 நிறுவனங்கள் தமிழகத்தை சார்ந்தது. ஆட்டோமொபைல் செக்டர்ல 82 அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதுல 46 வந்து தமிழகத்தை சார்ந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது இடத்துல தமிழகம் இருக்கு. இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக மானியம் வழங்கியதுல 2வது இடத்துல தமிழகம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மத்திய நிதியமைச்சர். சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் சிஐஎம் டூல்ஸ், அதுல 200 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. இர்கான் இன்டர்நேஷனல் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. நேபாள் ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு அப்டேட். 159 கோடி ரூபாய்க்கான இழப்பீடு வழக்கு போடப்பட்டிருக்கு இர்கான் இன்டர்நேஷனல் மீது. கோனாக் அசோசியேட்ஸ் தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு ட்ரிபியூனல்ல. என்டிபிசிக்கு மெக்வாரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 475 ரூபாய். வேலியன்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10% அதிகரித்தது. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் டாடா நிறுவனம் அவங்களுடனான ஜாயிண்ட் வெஞ்சருக்கு தான் இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் இருந்து கிடைத்த ஆர்டர். இதுல வேலியன்ட்டுடைய பங்கு மட்டும் 3900 லட்சம் ரூபாய்னு சொல்லியிருக்கிறாங்க. 39 கோடி ரூபாய். சாலாசார் டெக்னோ இன்ஜினியரிங் இந்த இன்ட்ராடேல 16% அதிகரித்தது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. இஎம்சி லிமிடெட் மர்ஜர் குறித்தான அப்டேட் வந்து மார்ச் 26ஆம் தேதி முடிவெடுக்க இருக்கிறாங்க சாலாசார் டெக்னோ இன்ஜினியரிங்.
RECக்கு CLSA தொடர்ந்து ஹை கன்விக்ஷன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹525. வெல்ஸ்பன் கார்ப்பரேஷன் குறித்து NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய சப்சிடியில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டேக்கை விற்பனை செய்வதன் மூலமாக ₹476 கோடி கிடைச்சிருக்கு. கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க NDTV ப்ராஃபிட்ல. இந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் குறித்து வீக்கெண்ட்ல இல்லை காலையில் வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. அரசு வந்து சில நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்யறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ₹1351 கோடி நிலுவைத் தொகையை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. அதற்கான ரியாக்ஷன் இன்னைக்கு பார்க்கும்போது 20% இன்ட்ராடேல அதிகரித்தது இந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இபேக் டியூரபிள் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு மத்திய அரசுடைய மானியம் கிடைச்சிருக்கு. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக ₹30 கோடி அந்த மானியம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இபேக் டியூரபிள். HDFC பேங்குக்கு ரெலிகார் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2050. கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த 1 to 2 மாதங்கள். வெள்ளிக்கிழமை க்ளோஸ்ல இருந்து ஒப்பிடும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இமேஜிகா வேர்ல்ட் என்டர்டெயின்மெண்ட் தரப்பு அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷ்ல அவங்களுடைய அக்வா இமேஜிகா வாட்டர் பார்க்கை திறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மார்ச் 24. பிரிசிஷன் வயர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க காப்பர் வேஸ்ட் மற்றும் காப்பர் ஸ்கிராப் மற்றும் ரிஃபைனிங் ஆலையை குஜராத்தில் அமைக்கிறாங்க. இதற்காக ₹188 கோடி முதலீடு செய்யறாங்க பிரிசிஷன் வயர்ஸ். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், மகாராஷ்டிரா அரசுடைய கமிஷனர் ஆஃப் ஸ்டேட் டாக்ஸ் ₹2471 கோடி பேமெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க கம்பெனிக்கு எந்த நிதி பாதிப்பும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா IAF வந்து அது முழுமையா திரும்ப தந்துருவாங்கன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். IAFனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அதை கரூர் வைசியா பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து டாக்ஸ் டிமாண்ட் வந்திருக்கு. ₹160 கோடி கட்ட சொல்லி இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க கரூர் வைசியா பேங்க். DLFக்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹910. மணப்புரம் ஃபினான்ஸ் அண்மையில செய்தியில் இருந்து ஒரு நிறுவனம் பெயின் கேபிட்டல் வந்து அவங்க ஒரு ஜாயிண்ட் கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்குறாங்க. மணப்புரம் ஃபினான்ஸ்ல செய்தி பார்த்திருந்தோம். மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 180, புது டார்கெட் ₹220. டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் அண்மையில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், பிரபுதாஸ் லீலாதர் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க டிஃபென்ஸ் செக்டரை சார்ந்த ஸ்டாக்ஸ் குறித்து. இப்போ அண்மையில மேல போயிருக்கு இந்த ஸ்டாக்ஸ் உடைய பிரைஸ் எல்லாமே, அது வந்து வெறும் ரிலீஃப் ரேலி மட்டுமேனு பிரபுதாஸ் லீலாதர் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ரிலீஃப் ரேலி தான் இது அப்படின்னு அவங்க எதை வைத்து சொல்றாங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் எதுவுமே வாங்குறதுக்கான ஆர்வம் காட்டல, அதாவது டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸை வாங்குவதற்கான ஆர்வம் பெரிய நிறுவனங்கள் காட்டல அப்படின்றது ஒண்ணு. மற்றொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏர்னிங்ஸ் நிலவரம் வந்து போன ஆண்டு என்ன இருந்ததோ இந்த நிறுவனங்களுக்கு அதே தான் தொடருது. அந்த ஏர்னிங்ஸ்ல எந்த மாற்றமும் இல்லை, சென்டிமெண்ட் மட்டுமே மாறி இருக்கு. ஸோ இந்த 2 காரணங்கள் வைத்து தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது வெறும் ரிலீஃப் ரேலி மட்டுமே. சரி, ஏன் திடீர்னு மேலே போச்சு, அதற்கும் சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக மார்ச் மாதத்தில் வந்து அரசு தரப்பு வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒப்புதல் வழங்குவாங்க. அதே போல போன வாரம் 54,000 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதே போல டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட்டை அரசு வந்து அதிகரிக்கிறாங்க, அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிதியாண்டு 2019 54% இருந்தது டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட், அது வந்து கிட்டத்தட்ட 75% இப்போ அதிகரிச்சிருக்கு. ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான டைம் லைனும் குறைக்கப்பட்டிருக்கு. முன்ன 2 ஆண்டுகளாக இருந்தது வந்து 6 மாதங்களாக குறைச்சிருக்கிறாங்க. அதே போல இந்திய அரசு வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல அதிகமாக செலவு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா உள்ளூர்ல உற்பத்தி அதிகரிப்பதற்காக அவங்க செலவு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இது தவிர சில கம்பெனி ஸ்பெசிபிக்கான நல்ல செய்தியும் வந்துகிட்டு இருந்தது, அதுவும் ஒரு காரணமா சொல்லி இருக்கிறாங்க. மற்றொரு செய்தி, இது நாமளும் பார்த்துருந்தாங்க, உலக அளவில் நாடுகள் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் செக்டருக்காக அவங்க பணம் அதிகமாக செலவு செய்வாங்கன்ற ஒரு செய்தி இருந்துகிட்டு இருந்தது. அண்மையில் நம்ம பார்த்தோம்னா ஜெர்மனி கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு முக்கிய காரணமா சொல்லி இருக்கிறாங்க. 2024 உலக நாடுகள் வந்து $2.46 ட்ரில்லியன் வந்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டா இருக்கு. 2023 அது வந்து 2.24 ட்ரில்லியனா இருந்திருக்கு. ஸோ அது உயர்ந்திருக்கு, அது ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி ஜெர்மனியும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க €500 பில்லியன் அவங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரோக்ராம். இதுல என்ன நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க பிரபுதாஸ் லீலாதர்னா, இப்போ உலக அளவில் இந்த நாடுகள் வந்தாமே அறிவிக்கிறாங்க அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்ஸ் அதிகரிக்கிறாங்க, அது இந்தியன் ஸ்டாக்ஸ்க்கு பயன் பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நேரடியாக பயன் அளிக்காதுன்னே சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். அது வந்து ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள் வந்து பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி யூரோப்ல இருந்து வரக்கூடிய அந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியன் கம்பெனிஸ் வந்து இன்டைரக்டா பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில கம்பெனிகளோட பெயர்கள் சொல்லி இருக்கிறாங்க. டேட்டா பேட்டர்ன்ஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டைனமெட்டிக் டெக்னாலஜிஸ் வந்து மறைமுகமா பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர்.
சரி, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாமான்ற கேள்விக்கு பிரபுதாஸ் லீலாதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்பெல்லாம் கீழே போகுதோ அப்பெல்லாம் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். பெரிய அளவில் வாங்காம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பது இது சரியான தருணம்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். பயோகான் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பயோகான் ஃபார்மா. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. பிளட் பிரஷர் அதிகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். கேம்ஸ் நிறுவனத்துடைய ரேட்டிங்கை நுவாமா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பிரைஸையும் மாற்றிருக்கிறாங்க. அவங்க ஹோல்டாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. புது டார்கெட் பிரைஸ் $3970. அவங்களுடைய டாப் பை ரெக்கமெண்டேஷன், நுவாமாவுடைய டாப் பை ரெக்கமெண்டேஷன் வந்து HDFC AMCயா இருக்கு. அதோடைய டார்கெட் 4610. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய டாப் பையா இருக்கு. அதோடைய டார்கெட் $680. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ்க்கு நுவாமா டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. அதற்கு 2 காரணம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் டிமாண்ட் குறையுது, இம்போர்ட்ஸ் அதிகரிக்குது. இது 2 முக்கிய காரணங்களால அவங்களுடைய டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. நுவாமா பை ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. ஆனால் டார்கெட் பிரைஸை $836 $723 குறைச்சிருக்காங்க. மற்றொரு அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து குறைவா மார்ஜின் கிடைக்கக்கூடிய செக்மெண்ட்ல தான் அதிகமாக விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியும் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க நுவாமா. ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்ததுன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல கிடைத்த தகவல். என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்திருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு? குறிப்பா டெல்லி ஏர்போர்ட் அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து முறைகேடு நடந்திருக்கு, அவங்களுக்கு தவறுதலாக வழங்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. அதை எல்லாத்தையும் தள்ளுபடி செய்திருக்காங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ்க்கு CLSA ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்ட்ல இருந்து அவுட் பர்ஃபார்மா உயர்த்தி இருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸும் அதிகரிச்சிருக்கிறாங்க. $1811 $1882 உயர்த்தி இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை க்ளோஸ்ல இருந்து ஒப்பிடும்போது 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HCL டெக்னாலஜிஸ்க்கு 45 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுக்குறாங்க. அதில் 19 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 16 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 10 பேர் செல் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.